ஒரு தேர்தல் கேட்ட ஒரு ஆளு ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் கேட்டவர் இப்படி காணிகள் அபகரிச்சு கொண்டு போனா எப்படி கிழக்க அமைக்கிறது? பேர் வசீகரன். நான் சத்ருவண்ணான் கிராம அபிவிருத்தி சங்க பொருளாளராக இருக்கிறேன். இந்த காணி வந்து இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முதல் சத்ருவண்ணான் குளத்தை வளைச்சி இந்த காணியை வந்து ஒரு ரியல் எஸ்டேட், அதாவது காணி விற்பனையாளர் இந்த காணியை ஒரு அம்மாட்ட இருந்து வாங்கி சப்டிவிஷன் செஞ்சு இந்த காணியை விற்று கொண்டிருக்கார். அவர்கிட்ட அவர் விற்று கொண்டிருக்கக்குள்ள என்ன செய்யறேன்னா, இந்த குளத்தை அபகரிக்கிற விதமாக இந்த குளத்தில் இருந்த மரங்கள் எல்லாம் தள்ளி குளத்துக்குள்ளே தங்கட எல்லையை போட்டு தங்கட காணி என்று சொல்லி செய்தார். உடனே நாங்கள் ஜிஎஸ்க்கு ஆடிஎஸ் கூட அறிவிச்சு அது டிஎஸ்க்கு போய் டிஎஸ் இதை பிளாக் பண்ணியிருந்தது. இப்போ இது ஒரு 2-3 மாதத்துக்கு முதல் நடந்த சம்பவம். அதுக்கு பிறகு இப்போ எங்களுக்கு தெரியாமல் இருக்கிற நேரத்தில் மீண்டும் வந்து இந்த குளத்தில் இருந்த பழைய பாதுகாக்கப்பட்ட மரங்கள், மீனாட்சி மரம், அதே போல் பனை மரங்கள், இதுகளெல்லாம் தள்ளி இந்த குளத்தை மூடி மண்ணை போட்டு மூடி அந்த நீங்கள் நேரடியாகவே இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. என்னென்னா இந்த குளத்தை மூடி இப்போ நாங்கள் போய் ஃபாரஸ்ட்டுக்கு காலையில் அறிவிச்சு ஃபாரஸ்ட் வந்து இப்போ ஜேசிபி இயந்திரத்தை பறிமுதல் செய்து போகிறாங்க. அதோட அந்த தள்ளி கொண்டு இருந்த அந்த வேலை செய்கிற அவரையும் பிடிச்சு கொண்டு போகிறாங்க. இதே அபகரிப்பு இந்த குளத்தை வளைச்சி நடந்து கொண்டிருக்கு. இங்கே பக்கத்துலேயும் அதே மாதிரி நடந்திருக்கு. அப்போ எங்களோட கிராமத்தை வளங்களை பாதுகாக்கணும். கடந்த இப்போ போன வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எங்களோட அந்த மெயின்ல இருந்து இடுப்பளவு தண்ணி. அப்போ இந்த வெள்ளை நீர் அவ்வளோ வடிஞ்சோடி வர்றது இந்த குளத்துக்கு வந்து குளத்தில் விழுந்தானே அதுக்கு போகிறது. அப்போ இது இந்த வடிச்சல் இவங்க மூடிக்கொண்டிருக்கிற வடிச்சல்ல 250க்கும் மேற்பட்ட குடும்பம் இருக்கு. அப்போ இவங்க அந்த பாக்கியால மூடுற நேரத்தில் என்ன நடக்கும்னு சொன்னா அவ்வளவு தண்ணியும் தேங்கி நின்று அந்த மக்கள் வெள்ள நீரால பாதிக்கப்படுவாங்க. அதால நிலத்தடி நீரும் இந்த குளத்தால தான் பாதிக்கப்படும். அதே நேரத்தில் 140 ஏக்கர் கிட்ட இங்கே காணி இருக்கு, விவசாய காணி. அதுல இப்ப கூட விவசாயம் செய்யப்பட்டு கொண்டிருக்கு. அப்ப அந்த விவசாயிகளோட நிலம் என்ன? அப்ப இவங்க தொழில் செய்து இந்த ரியல் எஸ்டேட் காணி இந்த காசு உழைக்கிறதுக்காக எங்கட இந்த வளங்களை மூடி இந்த குளத்தை மூடி கட்டுகள் கட்டுறது கூட இப்ப நிலம் இல்லாத ஒரு நிலையில இருக்கு. இந்த குளம் இப்ப எத்தனை ஏக்கர் இருந்தது, இப்ப சுருக்கம் அடைஞ்சது குளம். இப்ப அபகரிச்சு இதை ரியல் எஸ்டேட் செய்கிறவர் ஒரு கட்சியை சார்ந்த ஒரு தேர்தலில் போட்டியிட்டவர். அவங்களுக்கு தெரியும், அவர் ஒரு தேர்தலில் போட்டியிட்ட ஒரு வேட்பாளர் தான் இதை அபகரிச்சு கொண்டிருக்கார். அப்ப அவരുടെ தலைமையில தான் இது நடக்குது. நாங்கள் அவருக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தோம், நாங்கள் இது குளத்துக்குரிய காணி, நீங்க இதுக்கு வர வேணாம்னு சொல்லியிருந்தோம். அவர் எங்களுக்கு தெரியாம இதை திரும்ப ஒரு கேட்டு போட்டு பலவை லொக் பண்ணி வச்சு கொண்டு தானே அவர் இந்த வேலை செய்கிறார். இப்ப நான் கேட்கிறேன், ஒரு ஜூடியை அப்ரூவல் கொடுக்குறேன்டா அந்த குளத்தை அந்த காணிக்கு வந்து பார்வையிட்டு தான் அவங்க அப்ரூவலை கொடுக்கணும். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா குளத்தை சேர்த்து ஜூடியை அப்ரூவல் கொடுக்குறது. அப்ப நான் நினைக்கிறேன் இப்ப இது அரசியல் பவரோட தான் இது நடந்திருக்குது. ஏன்னா குளத்துக்கு ஜூடியை அப்ரூவல் கொடுக்குதுன்னு சொன்னா இது வந்து ஒரு அரசியல் பவரோட தான் நடந்திருக்கு இந்த வேலை. அதுல அரசு அதிகாரிகள் இது இந்த நல்ல ஒரு அரசாங்கம் வந்திருக்கு, இந்த ஊழல் எதிரான அரசாங்கங்கள், இந்த ஜனாதிபதி தலைமைகள் நல்ல ஒரு அரசாங்கம் வந்திருக்கு. இதே போன்ற காணி விரிப்புகளை தடை செய்யணும். தடை செய்தால் தான் இதே போன்ற அந்த மரங்கள், பாதுகாக்கப்பட்ட மரங்கள் எல்லாம் எங்களோட ஒரு சந்ததிக்கு தெரியாம இப்ப மீனாட்சி மரம் ஒரு வார சந்ததிக்கு தெரியாம போயிடும். இவங்க இதெல்லாம் தள்ளி போட்டு போனாங்கட்டா இந்த மீனம் என்னண்டு வாரது. அங்க வேலை செஞ்சவங்க இது சத்ருவண்ணா ஜிஎஸ் பிரிவு 176 வந்து ஒரு பிரைவேட் லேண்ட் ஒன்றை வேண்டி அதுக்கு பக்கத்துல குளம் இருக்குது. அந்த குளத்துல ரிசர்வேஷன் இருக்கணும் வந்து 31 அடி. அந்த 31 அடிக்கு வந்து உள்ள, அதாவது குளத்துக்குள்ளே அவங்களோட காணி இருக்குதுன்னு சொல்லி வேலை செஞ்சவங்க. நாங்க வந்து கிராம மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஜிஎஸ் மூலமாக நிப்பாட்டினாங்க. ஸ்டாப் பண்ணது பிறகு இப்ப 2 மாசத்துக்கு பிறகு நேற்று வந்து இவங்க ஜேசிபியை கொண்டு வந்து சட்ட விரோதமாக இந்த இடத்துல இருக்கிற மீனாட்சி மரம் என்று சொல்ற ஒரு மரம், அந்த மரத்தை அந்த இனத்தை சேர்ந்த மரத்தை நிறைய வந்து இவங்க தள்ளி குளத்துக்குள்ள தள்ளி விட்டுருக்காங்க. மண்ணையும் பறிச்சு குளத்துக்குள்ள தள்ளி குளத்து காணியை வந்து அவங்களோட காணி என்று சொல்லி இந்த இடத்துல வந்து வேலை செஞ்சு நாங்கள் இப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அறிவிச்சு, பிறகு ஜிஎஸ்க்கு அறிவிச்சு, பிறகு கிராம மக்கள் விவசாய அமைப்பு இப்படி நிறைய பேருக்கு அறிவிச்சு நாங்கள் இந்த இடத்துல வந்து அவங்கள உரிய அதிகாரிகள் கையில் அவங்களை பிடிச்சி கொடுத்துருக்கிறோம். இதுக்கு சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கணும். ஏண்டா இந்த எங்களோட குளத்தில் வந்து 70-80 ஏக்கர் விவசாயம் செய்கிற நெல் பயிர் செய்கிற காணி இருக்குது. இந்த குளத்தை அவங்க வளர்ச்சி வர ரிசர்வேஷனை பிடிச்சா எங்களோட குளத்தை சுற்றி பார்க்கறதுக்கு கூட எங்களுக்கு ஒரு பாதை இல்லை. இதில் வந்து 250 குடும்பம் இருக்கிற இடம் ஒன்று இருக்குது. அங்கேருந்து வர தண்ணி வந்து இந்த குளத்தினூடாக தான் ஆற்றுக்கு போகும். அதாவது சத்ருகுண்டான் கண்ணியம்மன் கோயிலுக்கு முன்னால் இருக்கிற கோசையால் தான் அந்த தண்ணி ஓப்பலர் ஆகி போகிறதால தான் வெள்ள நீர் வடிஞ்சு விடுறது. அதையும் வந்து மண்ணை மூடி போட்டு என்னங்கன்னு சொன்னால் மழை காலத்தில் வெள்ளம் தேங்கி மிகவும் சரியான சிரமத்தில் வந்து எங்களை கிராம மக்கள் பாதிக்கப்படும். இது ஒரு சட்டவிரோத செயலை செய்கிறது வந்து இதை நிப்பாட்டணும். முறையடியாக மரங்களை தள்ளி வளங்களை அழிச்சு செய்கிறாங்க. நாங்கள் உரிய எல்லா அதிகாரிகளுக்கும் இதை நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம்.